மலர் அடுத்த நாள் விருந்தாளிங்க வராங்கன்றதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்க. இதை பார்க்குற மதியம், நாளைக்கும் நான் காலேஜ்க்கு லீவ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு துணையாக நானும் உங்கள் கூடயே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சமையல் வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் என்னால் அதில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதையுமே நான் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்குற மலரும், எதுக்காக மதி, எனக்காக நீ இப்படி காலேஜ்க்கெல்லாம் லீவ் போட்டுக்கிட்டு இருக்க? எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மதியும், இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், முதல்ல நீங்கள் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் போய் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டான்னு உடனடியாக அவங்க ரூமுக்கு போயிட்டு அந்த ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ரூமு ரொம்ப நாள் யூஸே பண்ணாமல் இருந்ததுனால ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது. அதனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க தும்மிக்கிட்டே அவங்க எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போது மதியோட தும்மல் சவுண்டு கேட்டுட்டு அந்த ரூமுக்கு சுரேஷ் போய் பார்த்துட்டு, இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, மதியுமே விருந்தாளிங்க வரதுனால இந்த ரூமை ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க, அதனால தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுவும் ரெடி பண்ணிக்கிட்டே தும்மிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்குற சுரேஷும், உனக்கு என்ன டஸ்ட் அலர்ஜி இருக்கான்னு கேட்க, அதுக்கு மதியம், இது வரைக்கும் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணுறதுனா அதனால் அப்படி இருக்கு போலன்னு சொல்ல உடனே சுரேஷும், நீ முதல்ல கீழே இறங்கு, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எந்த ஒரு ஈகோவும் காட்டாமல் அவங்க எல்லா ரூமையுமே அங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க மதிக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக சுரேஷை பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால் அவங்க லைட்டாக அவங்கள சைட் அடிக்கிற மாதிரி தோணுது. பட் அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ராஜலக்ஷ்மிக்கு மூக்கு வைத்துடுச்சுன்னு நினைக்கிறான். அதனால் அவங்க கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்து மதி எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் அங்கேயோ தன்னோட பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு செம்ம கோவம் வருது. அதனால் அவங்க மதியை திட்ட, ஆனால் மதியோ கொஞ்சம் அமைதியாக இருக்கணுன்றதுக்காக பொறுமையாக அவங்களோட திட்டுகள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற சுரேஷ்க்கும், என்ன இவ செய்யாத தப்புக்கெல்லாம் திட்டு வாங்க மாட்டாளே, இவ்வளோ பொறுமையாக இருக்காளேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கம்மா, அவள் ஒன்றும் என்னை வேலை வாங்கல, நானே தான் செய்கிறேன்னு சொன்னேன். அவளுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்க போல், அவ்வளோதான், அவள் பாதி வேலையை முடிச்சிட்டா, நான் லேசாக இங்கே இருக்க தூசியை மட்டும் தான் தொடச்சேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட்டு போர்வை எல்லாத்தையுமே நெய்யே மாற்றிடுன்னு குடுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மதியமே அந்த வேலைகளை முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து மலருக்கு அன்னைக்கான சமையலுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துலேருந்து கோமதி, ராஜி, மீனான்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனேயே மலருக்கும் ரொம்ப பதற்றமாக இருக்குது. ஒருவேளை நம்ம மாமியாரை விட இவங்க கொஞ்சம் கொடுமையான மாமியாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டத்தோட, அவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காத, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையோன்னு தெரியாமல் அவங்களுக்கு தண்ணியெல்லாம் சொம்பில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அப்படியே கொஞ்சம் பதட்டமாக இருந்தனால அவங்களோட கையை நடுங்கி கொஞ்சம் தண்ணி லைட்டாக அவங்களோட மேலே சிந்திருது. இதை பார்த்துட்டு மலர் பதறி போய் சாரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 தடவையாவது சொல்லிட்டு அவங்களோட சாரியில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் துடைக்க பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு கோமதியும், போதும் பரவாயில்ல, ஏதோ தெரியாமல் சிந்திருச்சு, இதுக்காக இவ்வளோ பதற, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுவும் இந்த வெயிலுக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நீ எதுக்காக பதட்டமாக இருக்க, சரி கொஞ்ச நேரம் உட்காரு, முதல்ல தண்ணி கொடு, உனக்கு ஏன் மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள பொண்ணு மாதிரி பார்த்து நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இல்லை கிச்சனில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு மறுபடியும் மலர் கூச்சப்பட்டு உள்ளே ஓடி போயிடுறாங்க. அப்போ கோமதியும் கொஞ்சம் கூட தயக்கமே காட்டாமல், ஆமாம் என்ன சமைச்சிக்கிட்டு இருக்க, ஓ இதை தான் செய்கிறியா, இங்கே பாருமா, இதை இப்படி செய்யக்கூடாது, இப்படி மட்டும் செஞ்சு பாரு, ரொம்ப சூப்பராக இருக்கும் சமையல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சமையலுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க கூடயே சேர்ந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்க்குற ராஜலட்சுமிக்கோ கோமதி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால அவங்க லைட்டாக அவங்களோட காதுகிட்ட வந்துட்டு, இப்படி மருமக வேலை செய்யும்போது நீங்களும் கூட சேர்ந்து வேலை செஞ்சா அவள் எல்லா வேலையையும் உங்கள் தலையில் கட்டிட்டு போயிடுவா, என்ன உங்கள் வீட்லேயும் நீங்கள் இப்படி தான் கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் இல்லாமல் நடந்துப்பீங்களான்னு கேட்க, அதுக்கு கோமதியும், அட நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்கு எதுக்காகங்க நம்ம இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும், சும்மா அவங்களும் சின்ன பிள்ளைங்க, நம்மளுக்கு தான் இதை பற்றி நல்லா தெரியும், ஸோ நம்ம தானே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், அது மட்டும் பாருங்கள், இவ இந்த வயசில் இவ்வளோ நல்லா சமைக்கிறா, இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது, இருந்தாலும் அவளுக்கும் இந்த நேரத்தில் ஓய்வு தேவைப்படுதில்ல, அதனால தான் நான் கூடயே சேர்ந்து சமைக்கிறேன், எங்கள் வீட்டிலலாம் நான் என்னோட மருமகளுங்களை கிச்சனுக்குள்ளேயே சமைக்க வாங்கன்னு கூப்பிடவே மாட்டேன், அவங்க முடிஞ்சால் வந்து சமைப்பாளுங்க, அப்படி இல்லையா அவளுங்க அவங்களோட பொழப்பை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குன்னு நான் எல்லா சமையலுமே காலையிலேயே எந்திரிச்சு முடிச்சிருவேன். அதுலேயும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காளே இந்த மீனா, இவளுக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது, அது ஒரு ராஜி சமையல் கட்டு பக்கமே வந்தது கிடையாது. ஆனால் என் மருமகளுங்களை சமைங்க, அப்படி வேலை செய்யுங்க, இப்படி வேலை செய்யுங்கன்னு நான் எந்த ஒரு விஷயத்தையுமே திணிக்கவே மாட்டேன். ஆனால் இவ இவ்வளோ பதட்டமாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் இவகிட்ட நிறையவே வேலை வாங்குவீங்க போலியேன்னு சொல்ல அதுக்கு ராஜலட்சுமியும், நீங்கள் வேணால் விவரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் ஒன்றும் அப்படி இருக்க முடியாதுப்பா, நான்லாம் என் மருமகள்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக நடத்துப்பேன், அப்போ தான் அவளுங்க நம்ம கைக்குள்ளேயே இருப்பாங்கன்னு சொல்ல இந்த வார்த்தை பிடிக்காத கோமதியும், நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மகளை மாதிரி ட்ரீட் பண்ணணும், நீங்கள் ஏதோ உங்கள் கைக்குள்ளேயே வச்சிருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம், போக போக நீங்கள் இந்த குணத்தை மாற்றிக்கிட்டால் குடும்பம் ரொம்பவே அமைதியாகவும் நல்லபடியாகவும் இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே மலருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இவங்க இப்படி பேசுறதை பார்த்துட்டு மலரும் மதியும் அவங்கள ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே மலருக்கும்
ச்சே! எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சிருந்தா என் வாழ்க்கையே சொர்க்கமா இருந்திருக்கும்னு கனவு மொதற்கொண்டு காண்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மதியும், நீங்களாவது சொல்லுங்க ஆன்ட்டி. இந்த வீட்ல இருக்கவங்க கிட்ட நான் கரெக்ட்டா பேசினா கூட அவங்க எல்லாருக்கும் தப்பா தான் தோணுது. ஆனா நீங்க எவ்ளோ பொறுப்பா, எவ்ளோ நல்லபடியா உங்களோட மருமகளங்கள பார்த்துக்கிறீங்க. உண்மையாவே உங்களோட மருமகளுங்க உங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க குடுத்து தான் வச்சிருக்கணும்னு சொல்ல, அப்ப கரெக்ட்டா அந்த பக்கமா போயிட்டு வந்த ராஜலட்சுமி இத கேட்டுட்டு, "என்ன புதுசா வந்தவங்க கிட்ட நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு சத்தம் போட ஆரம்பிக்க இதை கேட்டுட்டு மதியம் கொஞ்சம் அமைதியாடுறாங்க. அதுவும் சொந்தக்காரங்க வந்திருக்கனால அவங்க திருப்பி திருப்பி பேசாம இருக்காங்க. ஆனா மதியம் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ராஜலட்சுமி இன்னுமே அவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி அவங்க கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோமதி கிட்ட இவ தான் வாய்க்கிலேயே பேசுவாளே தவிர ஒரு வேலையை வீட்டில் செய்ய மாட்டா. காலையில ஆனாவே வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. ஏன்னா ஓடி போயிடுவாளாம். அதான் ஜாகிங்னு சொல்றாளே, ஒரு பேண்ட்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு தெருவில் அப்படி ஓடுறா தெரியுமான்னு சொல்ல, அதுக்கு கோமதியும், ஏன் என் மருமக ராஜி கூட தான் விடிய காலையிலேயே எழுந்திரிச்சு கிரவுண்ட்லயே ஓடுவா. அவ போலீஸ்க்கு இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா போலீஸ் ஆயிடுவா. உடனே ராஜலட்சுமியும், என்ன பொம்பளை பிள்ளையோ போலீஸ் ஆக்க போறீங்களா? நீங்க என்ன புத்தியோட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதுவும் அவ உங்களோட மக கூட கிடையாது, மருமகளை போய் போலீஸ் ஆக்கணும் அது இதுன்னு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன் என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன் உங்களோட பையன் கூட போலீஸா தானே இருக்காங்க. உங்களுக்கு அது எவ்வளவு பெருமை, அதை விட அதிகமான பெருமை என்னோட மருமக மட்டும் போலீஸ் ஆனா எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மலரும், எப்படி ஒரு மாமியார், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராஜலட்சுமிக்கு தான் கோமதி பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால அவங்களோட முகமே மாறிடுது. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக, ஏ மலரு, என்ன நடுவீட்டில் நின்று கனவு காண்டுகிட்டு இருக்கியா? முதல்ல போய் சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்ல, உடனே கோமதியும், என்ன ஏன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா சாப்பாடு எடுத்து வைன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, இப்படியெல்லாம் பேசுறது தப்பா இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க மதியை விட அதிகமாக ராஜலட்சுமி கிட்ட ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மதி பேசினா அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி அவங்களோட வாயை ராஜலட்சுமி அடைச்சிருவாங்க. ஆனால் என்ன, வந்திருந்தவங்களோ விருந்தாளி, அதுவும் அவங்களோட ஹஸ்பண்டோட தங்கச்சியோட மாமியார். அதனால அவங்களுக்கு தக்க மரியாதையை கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவங்களோட ஹஸ்பண்ட் தான் மேலே கோவப்படுவாங்கன்றதுக்காகவே வேற வழியே இல்லாமல் அவங்க அமைதியாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், வாங்க நீங்களும் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையுமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் 2 மருமகளையுமே உட்கார வச்சுட்டு, அதுவும் மலரையும் மதியையும் உட்கார வச்சுட்டு, இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு சாப்பாடு பரிமாறோன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடெல்லாம் இவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க பார்க்க மலருக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட கனவு நனவாகிற மாதிரியே ஒரு சந்தோஷம். அதனால அந்த சந்தோஷத்துலேயே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் மலர் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ராஜலட்சுமிக்கு தான் செம்ம கோவம் வருது. அதனால அவங்களோட முகத்திலேயே அதை காட்டிக்கிட்டு அவங்கள மறைச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு மலரும், சரி சரி எங்களுக்கு போதும், நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்க மேலே இருக்க கோவத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணுன்றதுக்காக அவங்க ஒவ்வொன்றத்துலேயும் குறைய கண்டுபிடிச்சு அவங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்குற மதியம் ஒரு கட்டத்தில், நீங்கள் தேவையில்லாததுக்கெல்லாம் எங்களை திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கேட்கா. உடனே ராஜலட்சுமியும் கோமதி மேலே இருக்க கோவத்தை காட்ட விதமாக, என்ன ஏதோ இவங்க வந்துட்டாங்கிறதுக்காக என்கிட்ட ஓவராக நடந்துக்கிறீங்க, நான் என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா என்னன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க மதியம் ஓங்கி அறையவே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான கோமதியும் உடனடியாக ராஜலட்சுமியோட கையை தடுத்து நிறுத்திட்டு, நீங்கள் என்ன முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கத்த ஆரம்பிக்க, கரெக்டாக அங்கே அவங்களோட மாமனாரும் சுரேஷுமே அங்கே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல், என்னங்க இப்படி மருமகளை போட்டு குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த குடும்பத்தை நல்ல குடும்பம் சொல்லிட்டு நினைச்சோம், ஆனால் என்ன இந்த குடும்பம் இப்படி இருக்கு, இதுக்கு மேலேயும் இங்கே இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, உடனே அவங்களும், அதாவது ராஜலட்சுமியோட ஹஸ்பண்டுமே, என்னாச்சு இங்கே என்ன நடந்துச்சு, இவன் என்ன பண்ணான்னு கேட்க, உடனே கோமதியும், என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே அவங்களோட மருமகளை அடிக்க போயிருப்பாங்க, இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் குடும்பமானு சொல்லிட்டு அவங்க லைட்டாக மோசமாக பேச, உடனே அவங்களோட கணவரும், என்ன வந்திருந்தவங்க முன்னாடி நம்மளோட குடும்பத்தை அசிங்கப்படுத்த பார்க்குறியா ராஜலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோபப்பட ஆரம்பிக்க, சுரேஷும், ஏன் மதி அடிக்கிறதுக்காக போனீங்க, மதி உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்க மதி மேலே அக்கறையோட பேச, இதை பார்த்துட்டு மதிக்கோ இன்னுமே சுரேஷ் மேலே அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் ராஜலட்சுமியும் கொஞ்சம் பயத்தோட, இல்லை நான் ஏதோ கோபத்தில் அப்படி பண்ணிட்டேன், சாரிமான்னு சொல்லிட்டு சாரியே கேட்டுடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா தான் கோமதி சரின்னு சொல்லிட்டு அங்கே தங்கவே சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மதிக்கிட்டையும் மலர்கிட்டையும், இன்னும் 2 நாள் நான் இங்கே இருந்தால் போதும், கண்டிப்பாக இவங்களை கொஞ்சமாவது மாற்ற முடியும்னு நினைக்கிறேன், நீங்களும் எல்லாத்துக்கும் பயந்து போகக்கூடாது, தப்பு பண்ணால் மாமியாரே இருந்தாலும் தட்டி கேட்கணும், என்ன புரியுதா, முக்கியமாக உன்னதாமல் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க மலருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. மலரும் சரிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள கோமதியை ரொம்பவே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ கைஸ், கோமதி வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ மலருக்கும் மதிக்கும் மாமியார்னா இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு கூட தெரிய வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மாமியார் இருக்க ராஜலக்ஷ்மிக்கும் நம்ம மாமியார் எல்லாரும் இப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கூலாக இருக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது அவங்களோட குணத்தை மாற்றிக்கிட்டு மலரையும் மதியையும் கொஞ்சம் மகள் மாதிரி ட்ரீட் பண்ணனாலும் கொஞ்சம் மரியாதையாக ட்ரீட் பண்ணால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?